அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் திருவிழா தொடங்கி 21 நாட்கள் இன்றோடு ஆகின்றன. இந்த 21 நாட்களில் பலவிதமான பிரச்சாரங்கள் அல்லது பரப்புரைகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது விவகாரங்கள் இப்படி நாடு முழுவதும் பல முனைகளில் தேர்தல் நடைபெற்று வருகிறது. பல கட்டங்களில் தேர்தல் நடைபெற்று வருகிறது. 3 கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலான 283 பாராளுமன்ற சீட்டுகளுக்கான தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. உறுதியாக நாம் பாரதிய ஜனதா கட்சி இந்த 283ல் 200 இடங்களை நாம் எட்டுவோம் என்று உறுதியாக நம்புகிறோம். இந்த 21 நாட்களில் இண்டி கூட்டணி என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி பல்வேறு விதமான பிரிவினைவாத முழக்கங்களை இந்திய தேர்தலில், நம்முடைய பாராளுமன்ற தேர்தலில் முன்வைத்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. முதல்ல தென்னிந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் என்கிற காரணத்தினால நிதி பற்றாக்குறை, தென்னிந்திய மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி மாநில அளவிலான பிரச்சனைகளை, அதாவது ஏதோ வட இந்தியா தென்னிந்தியாவை புறக்கணிப்பது போன்ற ஒரு மாயையை உருவாக்கினார்கள். அதே மாதிரி மொழி பிரச்சனையை உண்டாக்கினார்கள். மாநில ரீதியாக, மொழி ரீதியாக பிரச்சனை உண்டாக்கினார்கள். அதன் பிறகு ஜாதி ரீதியாக, அதாவது இடஒதுக்கீடு குறித்தெல்லாம் பேசி ஜாதி ரீதியாக இந்த நாட்டினை பிளவுபடுத்துவது குறித்த பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பினார்கள். அதன் பிறகு இடஒதுக்கீடை ஓபிசிக்களுக்கும் எஸ்சிக்களுக்கும் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடை மாற்றி நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி மத ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள். இப்படி மாநில ரீதியாக, மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக இந்த நாட்டு மக்களை, இந்த தேசத்தை பிளவுபடுத்த இந்த இண்டி கூட்டணி முனைந்தது. காங்கிரஸ் அதற்கு துணை போனது, திமுக அதற்கு துணை நின்றது, கம்யூனிஸ்டுகள் அதற்கு துணை நின்றார்கள். ஆனால் மிகவும் அதிர்ச்சி தரத்தக்க வகையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்துவதற்காக, இந்த தேசத்தை பிளவுபடுத்துவதற்காக நேற்றைய தினம் காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் நிறவெறி. ஒவ்வொரு பகுதியில் வட இந்தியாவில் இருப்பவர்களெல்லாம் வெள்ளையாக இருப்பார்கள், ஒயிட்ஸ். அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் ஆப்பிரிக்கா நாட்டில் இருப்பவர்களைப் போல இருக்கிறார்கள், பிளாக்ஸ். அதே மாதிரி கிழக்கிலே இருப்பவர்கள் சீனர்களைப் போல இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி நிறவெறியை நம்மிடையே ஒரு பிளவை ஏற்படுத்த முனைகிறது இந்த இண்டி கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ். இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம் தேசம் ஒற்றுமையாக இருப்பதை, ஒருமைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தை பிளவுபடுத்த இண்டி கூட்டணி தொடர்ந்து முயற்சிப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஆனால் இதையெல்லாம் தமிழகத்தில், குறிப்பாக தென்னகத்தில் இருக்கக்கூடியவர்கள், கருப்பு மக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோ அல்லது இங்கே அவருடன் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோ அல்லது தொல் திருமாவளவன் போன்றோரோ இதுவரையிலும் கண்டனம் கூட தெரிவிக்காது இருக்கிறது. உண்மையிலேயே பதவிக்காக, அந்த பதவி தரும் அதிகாரத்திற்காக, அந்த அதிகாரம் கொடுக்க போகும் செல்வத்திற்காக இவர்கள் எதை வேண்டுமானாலும் தமிழகத்தை இழிவுபடுத்தக்கூடிய எந்த விதமான சொற்களை வேண்டுமானாலும் அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது.
பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ வடகிழக்கோ நாம் அனைவரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அற்புதமான கலாச்சாரத்தை கொண்டுள்ள கட்சி நமது நாட்டைப் போலவே. காங்கிரஸ் எவ்வளவோ விதமான தூண்டுதல்களை மேற்கொண்டு வருகிறது. மக்களை பிரிக்க பார்க்கிறது. மக்களை சாதி ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக பாகுபாடு காட்டி ஏழை பணக்காரன் என்றெல்லாம் பேசி எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட மாட்டோமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நடக்கப் போவதில்லை என்பது வேறு. ஆனால் மக்களுடைய மனங்களிலே விஷத்தை விதைப்பது என்பது தவறானது. அதற்கு துணை போகின்றன தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் என்பதைத்தான் நாம் குற்றம் சாட்டுகிறோம். இது ஆபத்தான விஷயம். பிரிவினைவாதம் பேசுவது என்பது மிகுந்த ஆபத்து. அதிலும் நிறவெறி என்பது மிகுந்த ஆபத்தை உடையது. பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு திராவிட மாடல் என்று சொல்லும் பொழுது திராவிடர்களை கருப்பர்கள் என்று ஒருவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் பொங்கி எழாதது ஏன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே என்றுதான் நாம் கேட்கிறோம். அதே போல கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நாங்கள் மேகதாது அணையை கட்டுவோம் என்று சொன்னதற்கு இதுவரையிலும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து பேச மறுக்கிறார் என்று சொன்னால், தொல் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகத்திலே சென்று அங்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி கர்நாடகத்துக்கு ஆதரவாகத்தான் பேசும் என்று சொல்வது உட்பட நடக்கக்கூடிய அத்தனை அரசியல் விளையாட்டுகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று ஏன் இதை நாம் சொல்கிறோம் என்றால், இன்னும் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து இவர்கள் இறங்குவார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை கண்டறிந்து ஆய்வு செய்து, ஒவ்வொருடைய சொத்துக்களையும் ஆய்வு செய்து அதை பிரித்து எல்லோருக்கும் கொடுப்போம் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவது, அதே மாதிரி இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு அதை இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்வது, உடனே அங்க லல்லு பிரசாத் யாதவ் விட்டு ஆமா இஸ்லாமியர்களுக்கு முழு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்வது, இப்படியெல்லாம் தொடர்ந்து பேசி வருபவர்கள் எப்படியாவது வட இந்தியாவிலே தேர்தல் நடக்கும் பொழுது தென்னிந்தியர்களை தாழ்த்தி பேசி அவர்களுடைய நிறம் குறித்து பேசி எப்படியாவது நாம் ஓட்டுகளை பெற்றுவிட வேண்டும் என்று துடிப்பது உண்மையிலேயே ஒரு மிகுந்த ஒரு அபாயகரமான ஒரு பிரச்சனையாக செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இதுவரையில் இங்கே திமுகவினரோ அல்லது தமிழர்களுக்காகவே நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்பவர்களோ வாய் பேசாத மௌனமாக இருக்கிறார்கள். இரண்டாவது விஷயம், நேற்று 3 வருடங்கள் முடிந்ததை ஒட்டி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி என்று சொல்லியிருக்கிறார். என்ன செயல்பட்டார்கள் 3 வருடங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா விலைகளும் அதிகம், எல்லா வரிகளும் அதிகம், எல்லாம் அதிகம், போதை அதிகம், போதையினால் ஏற்படும் மது கொலைகள் அதிகம், கஞ்சா அதிகம், கஞ்சாவினால் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகம், இப்படி எல்லாவற்றிலும் விலைவாசி அதிகம். இன்னைக்கு சொத்து வரி உயர்வு, பால் வரி உயர்வு, வாட்டர் டாக்ஸ் நீர் வரி உயர்வு என்று தமிழகத்தில் அனைத்து வரிகளையும் மக்கள் மீது திணித்து பல இடங்கள்ல இன்னைக்கு வீடுகள்ல தண்ணி இல்லை. உங்க வீட்டிலலாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, வீடுகள்ல தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னு சொன்னா கார்பரேஷன்ல புகார் கொடுத்தாக்கா, சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் வாரியத்தில் புகார் கொடுத்தோம்னா என்ன சொல்றாங்க, உங்க கனெக்ஷன் சரியா இருக்காது, அதனால அதை ரிப்பேர் பண்ணோம்னா ஒரு 20,000 ரூபாய் அனுப்புங்க, 30,000 ரூபாய் அனுப்புங்க, 40,000 ரூபாய் அனுப்புன்றாங்க. அப்படி அனுப்பிச்சாதான் ரோட்டை வெட்டி அந்த இணைப்பை சரிபார்க்க முடியும் என்று சொல்ல, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீட்டிலையும் இது செய்யும் பொழுது அவங்களுக்கு பணம் கேட்கிறது. நியாயமா அது மாதிரி செய்யக்கூடாது. ஒரு வீட்டுக்கு குடிநீர் வரி என்று வாங்கி அதை செலுத்துகின்ற வீட்டிலேயே எனக்கு தண்ணி வரலன்னு சொன்னா ஏன் வரல, அதனுடைய பராமரிப்பு வேலைகளை பார்த்து இணைப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும்
அந்த துறைக்கு இருக்கிறது. ஆனால் அதை விடுத்து ரோடு வெட்டுறதுக்கு அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு வினோதமான காட்சி தமிழகத்தில் இப்போது நடைபெறுகிறது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பாத்தீங்கன்னா 20,000, சில இடங்கள்ல 60,000, எங்கிருந்து இணைப்பு வருதோ அங்கிருந்து வீட்டுக்கு தோணும்னா 60,000 கேட்கிறாங்க. நான் இது குறித்து ஒரு சிலரிடம் பேசிய போது சட்டப்படி இந்த இணைப்பு என்பது சட்டப்படி இதற்கு பணம் கொடுக்க வேண்டியது கிடையாது. ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட அந்த உள்ளாட்சியிடம் பணம் இல்லாத காரணத்தினால பணம் கேட்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனால இது ஒரு சீரியஸான விஷயம். இவ்வளவு பணம் வாட்டர் டாக்ஸ் வாங்கி இவ்வளவு பணம் ஏன் வாங்குறாங்கன்றத பார்க்கணும். அதே போல சென்னையிலும் சரி தமிழகத்திலும் சரி சாலைகளே இல்லை. இன்னைக்கு இந்த தேர்தல் விதிகள் அமலில் இருக்கிற காரணத்தை சுட்டிக்காட்டி இதனால சாலைகள் போட முடியலன்னு சொல்றாங்க. 3 வருஷமா என்ன செஞ்சாங்க? இந்த 3 வருடங்கள்ல எந்த விதமான சாதனைகளும் செய்யவில்லை. அதிக சோதனைகளை செய்ததுதான் அவர்களுடைய சாதனையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 முறை நாம பார்த்திருக்கிறோம். இந்த வர்த்தகர், அதாவது முதலீட்டாளர்களுடைய மாநாடுகளை கூப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சென்னையில் 2 நடந்துச்சு, துபாயில் நடத்தினாங்க. நம்ம முதலமைச்சர் எங்கெங்கெல்லாமோ போனார், ஜெர்மனி எல்லாம் போனார். ஆனால் இதுவரையிலும் இந்த 3 வருடங்கள்ல நீங்கள் முதலீட்டை பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் போட்டது எவ்வளவு லட்சம் கோடின்னு சொல்லிருக்கிறீங்க. இதுவரையிலும் எவ்வளவு வந்திருக்குன்னு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்க முடியுமா? ஒரு வெள்ளை அறிக்கை உங்களால் கொடுக்க முடியுமா? MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதுல எவ்வளவு ஒப்பந்தங்களை நீங்க அமல்படுத்திருக்கீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பின்மை இன்னைக்கு கூட பாருங்க, பேப்பர்ல வந்திருக்குது. கிட்டத்தட்ட 52 லட்சம் பேர் வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் 52 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை அப்படின்னு நான் சொன்னா திமுக அரசாங்கம் கேட்குமா? நீங்க இந்தியா முழுக்க வேலை வாய்ப்பின்மை இல்லை என்று சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியங்கா காந்தி 70 கோடி பேருக்கு வேலை இல்லைன்றாங்க. 35 கோடி பேர் இந்த நாட்டில் 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், 15 கோடி பேர் 14 வயசிலிருந்து 18 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்கள், கிட்டத்தட்ட 15 கோடி பேர் 60 வயசுக்கு மேல இருக்கிற முதியோர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ். இந்த கணக்கு போட்டாலே 65 கோடி வந்துருது. நம்முடைய மொத்த மக்கள் தொகை 140 கோடி தான். அப்ப 75 கோடி பேருக்கு தான் வேலை ஆக்சுவலா இருக்கணும். இவங்க சொல்றாங்க 70 கோடி பேருக்கு வேலையே இல்லைன்றாங்க. காங்கிரஸ் எவ்வளவு பொய் சொல்கிறதுன்றத நாம பார்க்க வேண்டும். மிகப்பெரிய பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ். இந்த 70 கோடி பேருக்கு வேலை இல்லை என்ற பொய்யை சொல்லி வேலை வாய்ப்பின்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவதே தவறான விஷயம். இந்தியாவில் கடந்த 10 வருடங்களில் ஆண்டுக்கு 2 கோடி இல்ல, ஆண்டுக்கு 3 கோடிக்கும் அதிகமான பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு குடும்பத்தில் 4 பேர்னு வச்சா கூட 140 கோடிக்கு 35 கோடி பேருக்கு வேலை வேண்டும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை. இன்னைக்கு 70 கோடி பேருக்கு வேலை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாளிதழ்களில் போட்டிருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வேலை வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர், விண்ணப்பம் செய்திருக்கின்றனர். ஏன் வேலை வாய்ப்பு வழங்கவில்லை என்று சொன்னால், முதலீடுகளை உங்களால் பெருக்க முடியவில்லை, கொண்டு வர முடியவில்லை, தொழில் முன்னேற்றம் இல்லை, அதனால வேலை வாய்ப்புகள் இல்லை, தமிழ்நாட்டிற்கு வருவாய் இல்லை. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம், கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னால நாம பார்த்தோம், உத்தரப்பிரதேசம் GST வருவாயில உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை முதல் முறையாக எத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்தினுடைய GST வரி வருவாய் அதிகரித்திருக்கிறது. எப்போ? ஏப்ரல் மாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 விஷயம் தாங்க இதுக்கு காரணம். ஒன்று, வாங்கும் சக்தி உயர்ந்திருக்கிறது,
உத்தரப்பிரதேசத்தில். 2, தொழில் முன்னேற்றம் அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வாங்கும் சக்தி குறைந்திருக்கிறதுன்னு சொல்லலாமா, தொழில் முன்னேற்றம் குறைந்திருக்கிறதுன்னு சொல்லலாமா? இதுதான் விஷயமே. அப்போ நீங்க எப்படி இது நாள் வரைக்கும் பானிபூரி சாப்பிட்றவன், பேல்பூரி சாப்பிட்றவன், வடக்கன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் எங்களை விட நீங்க இப்படி அதிகமா கொடுக்குறீங்க, இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தவங்க எங்களுடைய வசூல் என்ன தெரியுமா, எங்க வியாபாரம் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் அங்க என்ன தெரியுமா வியாபாரம்னு கேட்டவங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு வரி வருவாய் அதிகரித்திருக்கிறது என்பதை தமிழக அரசு உணர வேண்டும். நான் தமிழன் என்று சொல்வதிலே பெருமைப்படுகிறேன். தமிழ்நாடு நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். இங்கு சரியான திட்டமிடுதல் இல்லை. நிதி நிர்வாகம் மிக மோசமாக இருக்கிறது. சுலபமாக தொழில் தொடங்க முடிவதில்லை. உத்தரப்பிரதேசத்தில் சுலபமாக தொழில் தொடங்க முடிகிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 வருடங்கள்ல நாம பார்த்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தொழில்துறையில எந்த முன்னேற்றமும் இல்லை. முதலீடு வரவில்லை, தொழில் முன்னேற்றம் இல்லை, வருவாய் இல்லை. அதனால என்ன ஆகுது? வேலை வாய்ப்பு இல்லை, தனிமனித வருவாய் குறைகிறது. கல்வி துறையில பார்த்தோம்னா மிக மோசமான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை நம்ம பார்க்கிறோம். பல பேர் ஆப்சென்ட் போடுறாங்க, ஆனா ஆப்சென்ட் இல்ல. அப்போ போலியான ரெக்கார்டே இருக்குதுன்னு தான் அர்த்தம். பள்ளிக்கு வராதவங்களே நீங்க சேர்த்திருக்கிறீங்க. எல்லா துறைகளிலுமே நாம் மோசமாகி கொண்டிருக்கிறோம். இது ஒரு எச்சரிக்கை, தமிழக அரசுக்கு இது ஒரு எச்சரிக்கை. டாஸ்மாக்ல வருவாய் அதிகரித்திருக்கிறது, ஆனால் டாஸ்மாக்ல போதையும் அதிகரித்திருக்கிறது. அந்த போதையினால் நடைபெறும் மது கொலைகள் இன்னைக்கு கூட நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆளை வெட்டிட்டாங்க. தொடர்ந்து இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுவினால் ஏற்படும், போதையினால் ஏற்படும் கொலைகள் அதிகரிக்கின்றன. இன்னைக்கு இப்போ நான் பார்த்தேன், ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ட்வீட் போட்டு தான் வரேன். நான் ஒரு தனியார் செய்தி சேனல்ல நடு ரோட்ல நின்றுகிட்டு ஒரு கலடா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒரு ஆளு. அதே மாதிரி காலையில 5:30 மணி 6 மணிக்கு ஒயின் ஷாப் முன்னால மது வழங்கப்படுகிறது. இன்னைக்கு நான் ட்வீட் போட்டிருக்க பாருங்க. இப்படி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீரழிக்கக்கூடிய என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதையுமே இங்கு அராஜகம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. செயின் ஸ்நாச்சிங்ல இருந்து இங்க ரவுடிசம் பாத்தீங்கன்னா அந்த அளவிற்கு நடு ரோட்ல கத்தி எடுத்துக்கிட்டு ரோட்ல இறங்கி வாழை வச்சுக்கிட்டு வெட்டக்கூடிய அளவிற்கு எல்லாமே உங்களுடைய பத்திரிகைகள்ல, உங்க ஊடகங்கள்ல நீங்க காமிக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவும் போது இது சொல்லாட்சி அல்ல, இது செயலாட்சின்னு முதலமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால் சிரிப்புத்தான் வருகிறது, வேடிக்கையாக இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. அதனால முதல்வருக்கு பாரதிய ஜனதா கட்சி கூறும் அறிவுரை என்னவென்றால், இன்னும் இருக்க போகிற அந்த 2 வருடங்களாவது தமிழர்களுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டின் நலன் கருதி, தமிழ் மக்களுடைய நலன் கருதி ஏதாவது தமிழ்நாட்டை முன்னேற்றம். அதாவது நாம கேட்கறது ரோடு போடுங்கன்னு சொல்றோம். ரோடு போடுங்க, தண்ணி கொடுங்க, மின்சாரத்தை ஒழுங்கா கொடுங்க. மின்சாரம் பாருங்க, அமைச்சர் சொல்கிறார் தங்கு தடையின்றி நாங்கள் மின்சாரம் கொடுப்போம், அதற்காக தனியார்கிட்ட வாங்குறோம்ன்றாங்க. நாம் என்ன கேட்கிறோம்? 3 மிக முக்கியமான திட்டங்கள், உடன்குடி அனல் மின் நிலைய திட்டம், அதே போல குந்தா நீரேற்று மின் நிலைய திட்டம், அதே மாதிரி வடசென்னை அலகு 3. இந்த 3 திட்டத்தில் 2600 மெகாவாட் உறுதியா நம்மால மேனுபேக்சர் பண்ண முடியும், அதாவது நாம உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் ஏன் அது தாமதமாகிறது? அந்த தாமதத்திற்கான காரணம் என்ன? சும்மா திருப்பி அதிமுக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்னா, தனியார்கிட்ட மின்சாரம் வாங்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தினால அந்த மாதிரி செய்யறாங்களா, என்ன காரணம் என்பதையும் சொல்ல வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் என்றால் மிக மோசமான அளவில் எல்லா தொழில்துறைகளும் பாதித்திருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு காங்கிரஸ் நம்மை ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, இப்பொழுது நம்முடைய இன ரீதியாக, கலர் ரீதியாக, நிற ரீதியாக நம்மை பிரிக்கிற முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு துணை போய் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால், காங்கிரஸ் அதை முன்னின்று நடத்துகிறது என்று சொன்னால்,
இன்னைக்கு எவ்வளவு மோசமான ஒரு குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைக்கிறார்கள். திரு அமித்ஷா அவர்கள் பேசிய ஒரு வீடியோவை, அவர் பேசுற பேச்சு எடிட் பண்ணி தெலுங்கானா மாநில முதலமைச்சர் அதை ட்விட்டர்ல போடுறாரு. அவர் சொல்லாத விஷயத்த சொன்னதா போடுறாங்கன்னு சொன்னா, அந்த அளவிற்கு மிக மோசமான முறையில இந்த நாட்டை பிளவுபடுத்தும் வகையில காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் செய்கிறார்கள். இண்டி கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது அப்படின்னு பேசுறாங்க. ஒரு சின்ன உதாரணம் தான். வயநாட்டில் அனி ராஜா ராகுல் காந்தி எதிர்க்கும் போது அங்க கேண்டிடேட் அவங்க 2 பேருமே அவங்க சொல்றாங்க, ராகுல் காந்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராவதற்கு கூட தகுதி இல்லாதவர்னு பேசுறாங்க. அதே இடத்துல சொல்றாங்க, நான் உத்தரப்பிரதேசம் சென்று ராகுல் காந்திக்காக பிரச்சாரம் செய்வேன். எங்க உத்தரப்பிரதேசத்தில் போய் ராகுல் காந்திக்கு பிரச்சாரம் செய்வாங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதே உத்தரப்பிரதேசத்தில் கம்யூனிஸ்ட் தனியா நிக்குது. எங்க இருந்து இண்டி கூட்டணி இருக்குது? கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலயும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எதிர்த்து நிக்குது. காங்கிரஸ் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்றாரு, மேற்கு வங்காளத்தில் நீங்க திரிணாமுல் காங்கிரசுக்கு ஓட்டு போடுறதை விட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறது எவ்வளவு மேல். இப்படி எல்லா இடத்துலயும் அது ஆம் ஆத்மி, இன்னும் அதுக்கு மேல டெல்லியில ஒன்னா இருக்கிறாங்க, பஞ்சாப்ல அவங்க 2 பேர் எதிர்த்து போட்டி போடுறாங்க. மகாராஷ்டிராவில் பல தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் போட்டி போடுறாங்க எதிர்த்து, காங்கிரஸையும் சரத்பவாரையும் எதிர்த்து. ஆனா இவங்க சொல்றது ஏதோ இண்டி கூட்டணி பலுவா இருக்குது, நாங்க அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிருவோம். இதெல்லாம் எந்த விதமான ஒரு சாத்தியமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே பாராளுமன்ற கடைசி கூட்டத்தொடரில் நம்முடைய பாரத பிரதமர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல 400 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நாள் ஜூன் 4ஆம் தேதி. இன்னும் இருக்கக்கூடிய பல கட்டங்களையும் கடந்து மிக சிறந்த முறையில் நாம் ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநிறுத்துவோம். இந்த நாட்டை பிளக்கும் தீய சக்தியான காங்கிரஸையும் அதோடு உறுதுணையாக எப்படியாவது இந்த நாட்டை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்ற திமுக உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சியினரும் நாம் தோற்கடித்து அல்லது அவர்களை வெற்றி கண்டு ஜனநாயகத்தை நாம் நிலைநாட்டுவோம். இதுதான் நான் சொல்றதுக்கு. நீங்க எதா இருந்தா இப்போ பல இடங்களில் நான் குறிப்பா திருநெல்வேலிக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்த போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, பேருந்துல உங்களுக்கு இலவசமா போறதுக்கு செஞ்சிருக்கிறாங்களேன்னு கேட்டா பேருந்தே இல்லைன்றாங்க. பஸ்ஸே இல்லாத எப்படிங்க ஃப்ரீ பஸ் வரும்? இன்னைக்கு சேமிக்க வேண்டிய இடத்துல சேமிக்கணும், செலவு செய்ய வேண்டிய இடத்துல செலவு செய்யணும். இலவசங்கள்ன்ற பேர்ல இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ கொடுத்துருக்காங்களா? 1000 ரூபாய் மாத உரிமை தொகைன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் போயிருச்சா? இல்ல. கேட்டா நாங்க கொடுப்போம்னு சொன்னாங்க. மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்வோம்னாங்க. செஞ்சாங்களா? இல்ல. ஏன் செய்யல? பணம் இல்ல. அப்போ அதுதான் நான் முதலே சொன்னேன், ஒரு செலவு செய்யணும்னு சொன்னா சம்பாதிக்கணும். இப்போ நீங்க உங்க வீட்டுல நீங்க ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணோம்னா 105 ரூபாய் சம்பாதிச்சாதான் அதை செலவு பண்ண முடியும். ஆனால் ஓட்டு வாங்கறதுக்காக, அது தரும் பணத்திற்காக, அது தரும் பதவிக்காக, அதிகாரத்திற்காக இலவசத்தை ஓட்டுக்காக நான் கொடுப்பேன் என்று சொன்னால் அது சர்வ நாசத்தை தான் கொடுக்கும். அந்த கட்சிக்கு நல்லது நடக்கலாம். ஏனென்றால் நாம பார்க்கிறோம், எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். டிரான்ஸ்பார்மர் வாங்குறதுல ஊழல். இந்த ஒரு 10 நாள்ல அறப்போர் இயக்கம் ஜெயராமன், நீங்க எல்லாருக்கும் தெரியும், டிரான்ஸ்பார்மர் வாங்கினதுல இத்தனை முறைகேடு சொன்னார். யாராவது பதில் சொன்னாங்களா? முதலமைச்சர் பதில் சொன்னாரா? அவர் கொடைக்கானல் போட்டு நான் வேணான்னு சொல்லல, அவருடைய உடல்நலம் ரொம்ப முக்கியம். ஆனால் பதில் சொல்லிட்டு போனோமா வேணாமா? டிரான்ஸ்பார்மர்ல இவ்வளவு பெரிய
பல நூற்றுக்கணக்கான கோடி ஊழல் நடைபெறுகிறது என்று சொன்னால் எல்லா விஷயங்கள்லையுமே நான் அதைத்தான் கேட்டேன். செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த பொழுது விடப்பட்ட அத்தனை அந்த எடுக்கப்பட்ட அத்தனை கொள்முதலுக்கும் மறுபடியும் விசாரணை செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். ஏன் சொன்னோம்னா சந்தேகம் இருக்கிறது. இன்னைக்கு அவர் சிறையில் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆய்வு செய்யணும். அப்போ நீங்க இலவசங்களே வேணாம், பொதுமக்களே சொல்றாங்க எங்களுக்கு இலவசம் வேணான்றாங்க. எங்களுக்கு நீங்க குடிநீர் கொடுங்க, அதுக்கு நாங்க காசு கூட கொடுக்கறோம்ன்றாங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், மத்திய திட்டங்களை அமல்படுத்துவது மாநில அரசு, குறிப்பா தமிழ்நாடு அரசு. இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இந்தியாவிலேயே 14%, 14%. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தொடர்ந்து நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கறது இல்லைன்றாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 14% தமிழ்நாட்டுக்கு தான் வருது. பீகாரை விட, ஏன் பீகாரை விட நான் ஏன் ஒப்பீடு செய்யறோம்னா, பெரிய மாநிலம், நம்மை விட பின்தங்கிய மாநிலம், நம்மை விட கல்வி அறிவு குறைந்த மாநிலம், இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் கூட அங்க 5லிருந்து 7% தான். ஆனா இங்க 14%. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 80% பெண்கள் வேலை செய்கிறார்கள். உடனே அது சொன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பாத்தீங்களா பெண்களுக்கு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்பாங்க. கனிமொழி அதுதான் ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ஆனால் ஒரு ஆய்வின் அடிப்படை சொல்கிறது, பெண்கள்னா யாரு? லேபரர்ஸ். ஏன் அவங்க வேலை செய்யறாங்க? வீட்டில் இருக்கிற ஆண்கள் வேலைக்கு செல்லவில்லை. நான் சொல்லல, ஆய்வு சொல்லுது. ஏன் வேலை செய்யல உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ பெண்கள் எங்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் வறுமை இருக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ஒரு வறுமை கோட்டிற்காக அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி வேலைக்கு செல்கிறார்கள். 100 நாள் வேலை பாத்தீங்களா, நாங்க தான் ஃபர்ஸ்ட். நீங்க சொல்றது உங்களுக்கு பெருமையா? மேனுபேக்சரிங் ஸ்டேட் தமிழ்நாடு ஒரு உற்பத்தி மாநிலம். இன்னைக்கு வந்து இந்தியாவில், உலகத்திலேயே இந்தியாவில் தான் தகவல் தொழில்நுட்பம் படிக்கக்கூடிய பெண்கள் 44% பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு ஆய்வறிக்கை அது பாராட்டுக்குரியது. 44% பெண்கள் தகவல் தொழில்நுட்பம் படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பெண்கள் வந்து கூலி வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்வது உங்களுக்கு பெருமையா? நான் இலவசமா கொடுக்கிறேன்னு நீங்க சொல்லாதீங்க. நீங்க முதல்ல வருவாயை பெருக்கக்கூடிய வழியை பாருங்க. தொழில் முன்னேற்றத்திற்கு என்ன செஞ்சீங்க? அவர் என்ன சொன்னாரு? முதலமைச்சர் ஒரு நிறுவனத்தை மிரட்டி குஜராத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை எப்படி மிரட்ட முடியும்? எப்படிங்க மிரட்ட முடியும்? நீங்க அப்படி சொன்னாலே என்னங்க அர்த்தம்? அப்புறமா இந்த இடத்துல அந்த நிறுவனம் செய்யுமா? டாடா நிறுவனத்தை சொன்னார், செமிகண்டக்டர் பிசினஸ் ஓசூர்ல மிரட்டி குஜராத் கொண்டு போயிட்டாங்கன்னு. இன்னைக்கு டாடா நிறுவனம் தமிழ்நாட்டில் 30,000 பேருக்கு வேலை கொடுக்கறேன்றாங்க. இந்த 30,000 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு போய் பேச முடியுமா? போனா முதல்ல என்னங்க கேட்பாங்க? என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க செமிகண்டக்டர், நீங்க சரியான முறையில் கொள்கைகளை வகுக்கல, அதனால அங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதற்குண்டான சலுகைகளை நீங்க கொடுக்கல. அப்போ ஒரு நிர்வாகம் சரியில்லை அப்படின்றதுதான் விஷயம். அதனால இலவசங்கள் வந்து நீங்க கேட்டது மாதிரி இலவசங்கள் எந்த விதமான ஒரு தீர்வையும் தராது. நீங்க திமுக காரங்களுக்கு மட்டுமே நீங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க மீதமுள்ள இன்னும் 2 கோடி பேருக்கு எப்ப கொடுக்க போறீங்க? இதுதான் விஷயமே. நீங்க பஸ்ஸே இல்ல சார். நீங்க டெய்லி பாக்குறீங்க. நீங்க பஸ்ஸை விட்டுட்டு பஸ்ல எப்ப படிக்கட்டு கீழே வரும், நின்றுட்டு எப்ப கீழே விழுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு தான் பஸ் இருக்குது. இன்னைக்கு கடந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்றாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். மகாராஷ்டிரா உள்ளிட்ட எல்லா மாநிலங்கள்லயும் எலக்ட்ரிக் பஸ் வந்துகிட்டு இருக்குது. இப்ப போடக்கூடிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே எலக்ட்ரிக் பஸ் தான். ஒரு 2 மாசத்துக்கு முன்னால தமிழ்நாடு அரசு வந்து அசோக் லேலனோட ஒப்பந்தம் போடுறாங்க. அதுல என்ன தெரியுமா செய்யறாங்க? அந்த ஒப்பந்தத்தில் டீசல் பஸ் போடுறாங்க. ஏன் நீங்க எலக்ட்ரிக் பஸ் வாங்கக்கூடாது? இன்னைக்கு எல்லா பஸ்ஸும் கீழே படிக்கட்டு கீழே விழுந்து உடையுதுங்க, கண்ணாடி தப்புன்னு கீழே விடுது. இந்த மாதிரியான ஒரு சிதிலமடைந்த நிலைமையில தான் இருக்குது. நீங்க இந்த மாதிரி ஆபத்தை கொடுக்கக்கூடிய பேருந்துகளை வச்சுக்கிட்டு ஃப்ரீயா கொடுத்தா கூட யாரும் போக மாட்டாங்க இனிமேல். அந்த மாதிரி சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது.
சார், யாரையுமே அநாகரீகமாக, தரக்குறைவாக, ஆபாசமாக வலைத்தளங்களில் பேசக்கூடாது என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு இருக்கக்கூடாது. தொடர்ந்து பிரதமர் குறித்தும் எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் குறித்தும், ஏன் இந்து மதம் குறித்தும், இந்து கடவுள்கள் குறித்தும் ஆபாசமாக பதிவிடுபவர்களை நீங்கள் ஏன் கைது செய்வதில்லை, ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை? இரண்டாவது, சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அரெஸ்ட் பண்ணீங்களா, கோர்ட்ல நீங்க கொண்டு போய் விடுவதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் சிறையினுள்ளே சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் தவறு. சவுக்கு சங்கர் பாரதிய ஜனதா கட்சியை கூட விமர்சித்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவர்களை கூட விமர்சித்திருக்கிறார். அது வேறு. நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம், சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்புறமா எதுக்கு உங்களுக்கு சட்டம் இருக்குது? வேலையே பயிரை மேய்ந்த கதையாக அரசு என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று எண்ணக்கூடாது. அதனால சவுக்கு சங்கருடைய அவருடைய பணியாட்களை காவல்துறை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்று துடித்தது. அதே மாதிரி சிறையில் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று நமக்கு தகவல் வருகிறது, நாம பார்க்கிறோம். இதெல்லாம் உறுதியான நாம கண்டிக்கிறோம். அது ஒன்றும் எங்களுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் நேற்று கூட கோவையில் இதை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால எங்களை பொறுத்தவரையிலும் நியாயம்னா நியாயம், நீதினா நீதி, அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் தவறுனா தவறுதான். அதனால சட்டம் தன் கடமையை செய்யட்டும். சவுக்கு சங்கர் உங்களை எதிர்த்து இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை, தமிழக அரசை, திரு மு க ஸ்டாலின் அவர்களை அவர் கடுமையாக எதிர்த்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை சிறையில் உள்ள தாக்குவது என்பதெல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதை நாம் பிஜேபி வன்மையாக கண்டிக்கிறது. சார், அரசியல், குறிப்பா தமிழக அரசியல் படு பயங்கரமான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. இங்க வளர்ந்துட்டோம் சொல்றது எல்லாமே இங்க எங்கேயாவது. நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். நான் உண்மையிலே இந்த இடத்துல நீங்க கேட்டதனால சொல்றேன். இங்க ஒரு சமமான உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பொருளாதார ரீதியான சமமான உயர்வு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இங்கு அரசியல் கட்சிகள் மூலமாக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக திமுக, அதிமுகவினுடைய, ஏனென்றால் ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, அதில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசின் மூலம் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியதன் மூலமாக பெறக்கூடிய பயன்கள், வியாபாரங்கள், இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன வட்ட செயலாளர், ஒரு பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், வார்டு செயலாளர் அரசியலில் இருந்தா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு போக்கு அதிகரித்து வருகிறது. ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் கூட முழுக்க பாத்தீங்கன்னா பண விவகாரம் தான். ஆனால் இதுவரையிலும் கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் ஆகியும் அந்த வழக்கில் குற்றவாளி யார் என்று நெருங்கக்கூட முடியவில்லை என்று சொன்னால் இது இந்த அரசுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவாலாகத்தான் நாம் கருதுகிறோம். அரசியல் ரொம்ப டேஞ்சரா, அபாயகரமானதாக தமிழகத்தில் இருக்கு. காசு உள்ளவங்க மட்டும்தான் அரசியல்ல இருக்க முடியும் என்கிற நிலை தமிழகத்தில் திமுக ஆட்சியில் உருவாகி கொண்டிருக்கிறது. இது நல்லது அல்ல. அரசியல்வாதிகள் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டுமே தவிர கெடுதல் செய்து தங்களுக்கு நல்லது செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாதையில தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாம பார்த்திருக்கிறோம். நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதெல்லாம் படுகொலைகளை பார்த்திருக்கோம். அதெல்லாம் பொறாமையில வந்த படுகொலைகளாகத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் பணம் அதற்காக கொலைகள் என்று துவங்கிவிட்டால் அதுக்கப்புறம் இதற்கு ஒரு எல்லையே இல்லாது போய்விடும். இது எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம். ஒரு சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். இது நான் அரசியல்வாதி என்பதெல்லாம் அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன்.
உங்களுடைய ஊடகவியலாளர்கள் மத்தியில் நான் இது பேசுவதற்கு காரணமே இன்னைக்கு ஒரு சாதாரண சின்ன பொறுப்புல இருக்கிறவங்க கூட கட்சியில் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி காசு இருந்தாதான் முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை ரொம்ப தவறானது. அது படுகொலை அளவிற்கு சென்றிருக்கிறது என்று சொல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் இதற்கான ஒரு தீர்வை காண வேண்டிய தருணம். மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும். நாம் அதனாலதான் நாம சொல்றோம். உதாரணத்திற்கு நேற்று பிரதமர் பேசும்பொழுது இந்த ஷாபானு வழக்கை கோடிட்டு காமிக்கிறார். நீங்க இன்னைக்கு நேற்று இல்ல, காங்கிரஸ் என்றைக்குமே ஒரு மதவாத கட்சி அப்படின்றத நாம தொடர்ந்து சொல்லி வருகிறோம். காரணம் என்ன? ஒரு இஸ்லாமியருக்கும் இந்துவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையில அந்த சட்டத்தையே மாற்றக்கூடிய இன்னொரு சட்டத்தை அதற்காக உருவாக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை இவர்கள் ப்ளீஸ் செய்யணும்னு சொல்றதுக்காக சமரசம் செய்ய வேண்டும், ஓட்டு வேண்டும் என்பதற்காக அவங்க செஞ்சாங்கன்றது உலகறிந்த விஷயம். நேற்று கூட நான் பாண்டிச்சேரி முன்னாள் எம்பி அமைச்சர் நாராயணசாமி அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தபோது நான் சொன்னேன், ஒரு தொலைக்காட்சியில் நான் பேசினேன், இந்த 10 வருடங்கள்ல எங்கேயாவது பிரதமர் இஸ்லாமியர்கள் குறித்து தவறாக பேசியிருக்கிறாரா? எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடினா கிடையாது. ஆனால் சனாதன தர்மத்தை அழிப்பேன், அதாவது இந்து மதத்தை அழிப்பேன்னு பேசியது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி ஸ்டாலின். காங்கிரஸ் எங்க போச்சு? வாயை மூடிக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட மதம் குறித்து பேசாத ஒரு கட்சியை பார்த்து இது மதவாத கட்சின்னு சொல்வது சரியா? அப்படி இல்லைன்னா சனாதன தர்மத்தை இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்ற கட்சி மதவாத கட்சியா? இந்துக்கள்னா இழிச்சுவாயர்களா? யார வேணாலும் எது வேணாலும் பேசலாமா? அதாவது செக்யூலரிசம்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, யாருடைய மத விஷயங்களும் நம்ம தலையிடக்கூடாதுன்னு பேர் தான் செக்யூலரிசம். ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன்றது செக்யூலரிசம் கிடையாது. எந்த மதம் குறித்தும் விமர்சிக்க மாட்டேன், அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்று சொல்வதுதான் செக்யூலரிசம், மத சார்பின்மை. ஸ்டேட் அதுதான், ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை அதுதானே தவிர இங்க ஒரு அமைச்சரே உட்கார்ந்துகிட்டு நான் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்னா அதுதான் மதவாதம். மக்கள் அதை உணர்ந்து இருக்கிறார்கள். நான் சேலஞ்ச் பண்றேன், தைரியம் இருந்தால் நாங்க அப்பயே சொன்னோம், இங்க பேசின விஷயத்த டெல்லியிலயோ ஹரியானாவிலேயோ குஜராத்திலேயோ போய் உதயநிதி ஸ்டாலினை பேச சொல்லுங்க. முடியுமா? முடியாது. இதுதான் விஷயம். அதனால இத மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வேணும்னா சில பேரை ஆதரவாக வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுவதெல்லாம் அதெல்லாம் சரி வராது. இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு நாங்க பிரிச்சே பார்க்க மாட்டோம். அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் மின்சாரம், அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் சுகாதாரம். அனைவருக்கும்னா யாரு? இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க. ஆனா நாங்க இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்போம் ஏன் சொல்றீங்க? எப்படி நீங்க இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் எப்படி சொல்லலாம்? நீங்களே சொல்ல. ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்வது சரியா தவறா? இடஒதுக்கீடுன்றது எதுக்கு? ஒரு சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது நியாயமான விஷயம். ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு மதத்தை சார்ந்த அனைவருக்குமே நான் இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? மதவாதமா இல்லையா? நான் கேட்கிறது, இஸ்லாமியர்கள் அனைவரும் பின்தங்கி இருக்கிறார்களா? ஆமான்னு சொன்னா அது காரணம் யார்? 55 வருடங்கள் ஆட்சி நடத்திய நீங்கள். அப்ப முதல்ல ஒப்புக்குங்க, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் துரோகம் செய்து விட்டோம்னு காங்கிரஸ் சொல்லட்டும். சரியான கேள்வியா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த 10 வருடங்கள்ல இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரம், கல்வி தரம் உயர்ந்திருக்கிறது. நான் தர புள்ளி விவரம் சரிதானே? அதை வாதம் பண்ண சொல்லுங்க. அவருடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறதா? எத்தனை
பிஜேபி 2014 முன்னாள் வரைக்கும் எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தாங்க, இப்ப எவ்வளவு வந்திருக்காங்க, எத்தனை ஐபிஎஸ், எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க, எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை வக்கீல் பாருங்க. அதான் விஷயம். அப்ப யார் மதவாதி அப்படின்னா, நான் மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான். திமுக தமிழகத்தில் ஒரு மதவாத இயக்கம் என்று சொன்னால் அது முதல்ல திமுக. அகில இந்திய அளவில் ஒரு மதவாத இயக்கம் இருக்கு சொன்னால் அது காங்கிரஸ். இது எல்லாத்தையும் இந்த நாட்டை மத ரீதியாக போட்டு குழப்பி ஜாதி ரீதியாக எல்லோரையும் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கட்சி இருக்குதுன்னா அது கம்யூனிஸ்ட். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு மக்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2014 சொன்னாங்க, 2019 சொன்னாங்க, இப்போ பாதி பேர் சொல்லிட்டாங்க, இன்னும் பாதி பேர் சொல்ல போறாங்க. 400 இடங்களை பெறுவோம், அதுதான் உண்மை. இஸ்லாமிய மதத்தில் அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா இல்லையா? இருக்குது இல்லையா? ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றது அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களால் தான் செய்ய முடியும், அந்த மதத்தினுடைய பெரியோர்களால் தான் செய்ய முடியும். திருமாவளவன் சென்னையிலிருந்து டெல்லிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பேராயர்கிட்ட எங்களுடைய மக்கள் சர்ச்சுகள்ல ஒதுக்கப்படுகிறார்கள் போராட்டம் நடத்தினாரா இல்லையா? அப்ப இந்து மதத்துல மட்டும்தான் இருக்குதா? சனாதன தர்மத்துல மட்டும்தான் இருக்குதா? எல்லா இடத்துலயும் இருக்கு. அம்பேத்கர் சொல்றாரு, நான் சொல்ல. விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்ற புத்தகத்தில் அம்பேத்கர் சொல்றார், நான் தௌலாபாத் என்கிற இடத்திற்கு சென்றிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய ஹைதராபாத் நிஜாமுடைய கோட்டை வாயில அங்க இருக்கக்கூடிய குளத்தில் கை கால்களை கழுவிக்கின்ற போது என்னை முகமதிகள் வந்து தாக்கினார்கள். நீ ஒரு தீண்டத்தகாதவன், எப்படி நீ இங்க வரலாம் என்று தாக்கினார்கள். அன்றுதான் புரிந்து கொண்டேன் இந்து மதத்தில் மட்டுமல்ல இஸ்லாத்திலும் தீண்டாமை இருக்கிறதுன்னு அம்பேத்கர் எழுதியிருக்கிறாரு விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்ற புத்தகத்தில். இல்லைன்னு சொல்ல முடியுமா? தீண்டாமைனா என்னங்க? பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை கூட தீண்டாமை தான். இருக்குதா இல்லையான்றதுதான் கேள்வி. பல லட்சக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் தான் உடனடி முத்தலாக். முத்தலாக் இல்ல, முத்தலாக் என்பது இஸ்லாத்தினுடைய சட்டமாக இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லல, நான் மதிக்கிறேன். உடனடி முத்தலாக், இன்ஸ்டன்ட் முத்தலாக், அதை தான் நாம தடை செஞ்சோம். ஆனா அதை எப்படி கொண்டு போய் மாத்தினாங்க எதிர்கட்சி? ஐயோ இஸ்லாமிய சட்டத்தில் போய் கை வச்சிட்டாங்கன்னு பொய் சொன்னாங்களா இல்லையா? உடனடி முத்தலாக்குக்கும் முத்தலாக்குக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. முதல் நாள் பாருங்க, பேப்பர்ல தான் படிச்சேன் நானும். ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து முத்தலாக் சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு, பாத்தீங்களா இல்லையா? இப்போ முந்தா நாள் பேப்பர்ல வந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் தவறு. ரிஃபார்ம்ஸ் எல்லா மதத்திலும் செய்யணும், எல்லா வாழ்க்கை முறையிலும் செய்யணும். யாரும் இல்லைன்னு சொல்லல. உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு, இப்ப இல்ல. we welcome it. அதனால சனாதன தர்மம்னா அது இன்றைய இந்து மதம். நேற்று கூட ஒருத்தர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன கேட்டாரு, நான் அதான் சொன்னேன், எங்க சொல்லிருக்கேன், கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிருக்குது. யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ, யார் ஒருவர் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் ஒருவர் ஜெயின் இல்லையோ அவர் இந்துன்னா என்ன அர்த்தம்? இந்துவுக்கு மதமே இல்லைங்க, சனாதன தர்மம் தான். பல கோர்ட் உச்ச நீதிமன்றத்திலிருந்து அத்தனையும் சொல்லிடுச்சு. சனாதன தர்மம்னா என்னன்னா நம்முடைய வாழும் முறை, அப்படி நம்ம கலாச்சாரம். இதுல தவறு இருந்தா நம்ம திருத்திக்கணுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதுக்காக நான் அழிப்பேன்னு சொல்லுவீங்களா? அதுதான் கேக்குறேன். அதுக்காக நான் அழிப்பேன்னு சொன்னா அந்த நபர் மதவாதியா இல்லையா? தைரியமா சொல்ல முடியுமா? இஸ்லாத்துல ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னா இஸ்லாத்தை அழிப்பேன்னு சொல்லிட்டு போயிட முடியுமா அவங்க வெளியே? முடியாது. கிறிஸ்தவத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அவங்க இதுல அப்படின்னு சொன்னாங்க, அதை ரிஃபார்ம் பண்ணுங்க, அதுதான் ஒரு மதம். அதை விட்டு நான் அதையே ஒழிப்பேன்னு எப்படி சொல்லலாம்? இதைத்தான் நாம் கேட்கிறோம். நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். RSS இயக்கம் 1925 தன்னுடைய நூற்றாண்டை தொட்டு கொண்டிருக்கிறது. நிறைய செஞ்சுட்டு வரோம். தவிர பிஜேபியினுடைய பேட்டன்ட் ரைட் கிடையாதுங்க சனாதன தர்மம். எல்லாரும் அடங்கியதுதான் ஒரு சொசைட்டி. சனாதன தர்மம் நான் நீங்க எல்லாரும் தான், முஸ்லிம்ஸ் ஆகட்டும் கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சனாதன தர்மத்துக்குள்ள அடக்கம் தான். இதுதான் நாம சொல்றோம், கல்ச்சர், வே ஆஃப் லைஃப். நன்றி.